ஒரு குட்டி கதை கேட்டுடலாமா? வாங்க கேட்கலாம். வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. மெதுவாக பெய்ந்த மழைத்துளிகள் சாலையை நனைத்து மண்ணில் மனதை காற்றில் பரப்பி கொண்டிருந்தது. அருள் என்ற இளைஞன் பேருந்தத்தில் நின்று கொண்டிருந்த வேளையில் முடிந்து வீடு திரும்ப கொண்டிருந்த அவன் மனதில் பல கனவுகள் இருந்தன. வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக சென்றிருந்தது. அப்போது அவன் கண்களில் பட்டாள் ஒரு பெண். வெள்ளை நிற சுடிதார் அணிந்து கையில் புத்தகங்களை பிடித்தபடி மலைத்துளிகளை ரசித்து கொண்டிருந்தாள் அவள். பெயர் நந்தினி. அந்த முதல் பார்வை அருணின் மனதில் ஒரு புதுமையான உணர்வை ஏற்படுத்தியது. சில நாட்கள் கழித்து அதே பேருந்து நிலையத்தில் மீண்டும் அவர்கள் சந்தித்தனர். மலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்று அருண் கேட்டான். நந்தினி சிரித்தாள். மழை பிடிக்காதவர்கள் யாராக இருக்கலாமா? மழை வந்தால் பழைய நினைவுகள் எல்லாம் மனதுக்குள் வந்து போகும் என்றாள். அந்த ஒரு உரையாடலே அவனின் நட்பு தொடக்கமானது. நாட்கள் நகர்ந்தன. காலை வணக்கம் சொல்லி செய்திகளும் மாலைகள் நேர தொலைபேசி அழைப்புகளும் சிறிய சண்டைகளும் சமாதானங்களும் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கின. நந்தினிக்கு புத்தகங்கள் பிடிக்கும். அருணுக்கு இசை கேட்பது பிடிக்கும். ஒரு நாள் அருண் கேட்டான். நான் உன்னிடம் கேட்கிறேன், ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் என்றாள் நந்தினி. நம்ம நட்பு மட்டும்தானா? அதுக்கு மேலே இன்னும் ஏதாவது இருக்கா? நந்தினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிரபு மெதுவாக சொன்னார். காதல் என்றால் தினமும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது இல்லை. ஒருவர் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் தோளாக நிற்பதுதான் காதல். அந்த வார்த்தை அருண் மனதை தொட்டது. அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறியது. மழையில் நனைந்து நடந்த நாட்கள், கரையில் அமர்ந்து கடற்கரை பகிர்ந்த இரவுகள், எல்லாம் பற்றி பேசிய நேரங்கள் அனைத்து அவர்கள் நினைவுகளில் பொக்கிஷமாக மாறியது. ஆனால் வாழ்க்கைகள் எப்போதும் எளிதாக இருப்பதில்லை. நந்தினியின் குடும்பத்தில் வேறு ஒரு ஊருக்கு செல்ல முடிவு செய்தனர். பிரியும் நாட்கள் வந்தது. ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த நந்தினி கண்களில் கண்ணீர் வழிந்தது. அருண் அவளிடம் சொன்னான். உண்மையான காதல் தூரத்தில் இருந்தாலும் அது குறையாது. காத்திருத்து கற்றுக்கொள்ளும். நந்தினி புன்னகைத்தாள். நீங்கள் என்னை மறந்து விடுவீர்களா என்று நந்தினி கேட்க, உன்னை மறக்கணும்னா முதல் என் இதயத்தை மறக்கணும் என்றான் அருண். ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் மழை பெய்த மாலையில் அதே பேருந்து நிலையத்தில் அருண் நின்று கொண்டிருந்தான். அப்போது அவர்களுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது. மழை இன்னும் பிடிக்கிறதா? திரும்பி பார்த்தான். இது நந்தினிதான். அவள் கண்களில் அதே புன்னகை, அதே அன்பு, அதே காதல். அருள் மெருவாக சிரித்தான். மழை மட்டுமல்ல, மழையோடு வந்த நினைவுகளும் இன்னும் எனக்கு பிடிக்கும். இந்த மழை மாலையில் 2 இதயங்கள் மீண்டும் ஒன்றான. ஏனென்றால் உண்மையான காதல் எப்போதும் அருகில் இருப்பது அல்ல, எத்தனை தூரம் சென்றாலும் ஒருவரை ஒருவர் மனதில் சுமந்து வாழ்வதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.